ஹே ஃபாக்ஸ், இது என்னுடைய ஆப்பிள் ஃபோன் தான். கொஞ்சம் பின்னாடி பூனை கீறி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா கேமராலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதில் தான் முன்னாடி வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இது வந்து மாடல் 7S, ஆப்பிள் 7S. இந்த கேமரா இந்த மேலே கிளாஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். பட் வீடியோலாம் நல்லா எடுக்குது. இருங்க, ஆன் பண்ணுறேன். பல நாள் ஆச்சு இதை ஆன் பண்ணி. ஏன்னா இப்போ தான் நான் வேறு மொபைல் வாங்கிட்டேன் தீபாவளியிலேருந்து. அதனால் இது கண்டுக்கிறது இல்லை. அதனால் தலைவர் கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரு. அதனால் இவனை விற்றுட்டு வேறு ஏதாவது கேஜெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த மொபைல் வெளியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 6 ரூபாய்க்கு போகும். அதுதான் என்னுடைய லட்சியமும் கூட. 6 ரூபாய்க்கு அதை வாங்கிக்குவீங்களா? ஒரு 500 ரூபா முன்ன பின்ன கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நானும் வேறு ஏதாவது ஒரு கேஜெட்டை வாங்கி அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு செயல்பட்டுலாம். பேட்டரி லோவாக இருக்குது, அதனால தான் இது. ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு என்ன ரேட் கொடுக்கலாம்? சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரேட்டுக்கே கொடுத்துடலாம். என்னுடைய ஒரு 6 ரூபா எதிர்பார்க்குறேன். முன்ன பின்ன ஒரு 500 ரூபாய்க்கு குறைச்சி கொடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்குது, ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஒர்க்கிங் தான், நல்லா ஒர்க்கிங். இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இதை சேல் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகேவா? யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், இதை எடுத்துக்கலாம். அண்டு வேறு என்ன இருக்குன்னா, ஒரு சோனி டேப்லெட் இருக்குது. அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டேப்ஸு இது ஒன்று இருக்குது, ஆர்ச்சோஸ் ஒன்று இருக்குது, ஐகோ ஒன்று இருக்குது. எல்லாம் மல்டிமீடியா பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இது சோனி டேப்லெட். இதுவும் வந்து ப்ரௌசிங்லாம் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் டைப், இப்படி லேப்டாப் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். செம்ம ஸ்டைலாக இருக்கும். அண்டு இப்படி ஓப்பன் பண்ணி படம் பார்த்துக்கலாம், ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல், ஓல்டு கேஜெட். இந்தியாவில் வந்துச்சான்னு தெரியல, பட் இதெல்லாம் ஃபாரினில் வந்துச்சு. இது வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இருங்க, ஆன் பண்ணுவோம். இதுவும் பேட்ரி அவுட்டா? பேட்ரி கம்மியாகிடுச்சு. சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டு எங்கே அந்த சார்ஜர்? இங்கே இருக்குது. சார்ஜ் போட்டோம்னா சார்ஜரும் ஆன் ஆகுதா? எங்கே? பேட்ரி போட்டதுனால இப்போ லைட்டாக முழிச்சு பார்த்துருக்கான் குறுக்குப்ப. சரி, ஓகே, இது சார்ஜ் ஏறட்டும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். இதோடைய இது என்னென்னா, எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டு படம்லாம் ஏற்றி இதில் எங்கேயா ட்ராவல் போகும்போது, எங்கேயா தனிமையாக உட்காந்துருக்கும் போது கூட நீங்கள் இதில் கண்டு கழிக்கலாம், ரசிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸாக பார்க்குறதுக்கு, வாங்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.